தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 81 சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். 81ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நான் நிரப்புவேன் என்ற இடத்திலே தேவன் நன்மையினால் நிரப்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது என்று எழுதுகிறார். தேவன் நம்மை நன்மையினால் நிரப்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து நன்மை மாத்திரமே வருகிறது. அவர் தீமையை அறியாதவராக இருக்கிறார். தீமையினாலே நம்மை சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால்தான் உன் வாயை விரிவாய் தர, அதை நன்மையினால் நிரப்புவேன் என்ற ஒரு கருத்தை நாம் சொன்னோம். உன் வாயை விரிவாய் தர, அதை நான் நிரப்புவேன், உன்னை நான் நிரப்புவேன் என்று சொல்லாதபடிக்கு அதை நான் நிரப்புவேன் என்ற இடத்திலே நம்மை ஒரு நிறைவுக்கு கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறார். உன்னை நான் நிரப்புவேன் என்றால் அந்த மனிதனை எழுத்தின்படி காண்பிக்கிறது. அதை நான் நிரப்புவேன் என்பது அவனுடைய உள்ளான மனிதனை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. வாயை விரிவாய் தர, அதை நான் நன்மையினால் நிரப்பேன் என்றால் இருதயத்தை அவர் நன்மையினால் நிரப்பக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுகிறது என்ற இடத்திலே ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் இருக்கிறது. தேவன் நம்முடைய அன்பை பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றுகிறார் என்ற இடத்தில்தான் அதற்கு அடையாளமாக தான் நம் வாய் விரிவாய் திறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி எகிப்திலிருந்து கொண்டு வந்தது நோக்கம் என்ன? ஆனால் அவர்களுடைய சிந்தனையிலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின் அவர்களுடைய கருத்து என்ன என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு ஆவிக்குரிய சந்ததியை தேவன் கொண்டு வந்து ஒரு ஆவிக்குரிய சந்ததியாக வாக்குத்தத்தத்தின் தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து வைத்து ஒரு ஆவிக்குரிய சுதந்திரத்தை அவர்களுக்கு கொண்டு வரும்படியாக தேவனை தனித்தார். ஆனால் விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேலர்களோ எழுத்தின்படியாக தான் சகலத்தையும் அவர்கள் விரும்பினார்கள். எழுத்தின்படி அவர்கள் மன்னாவுக்கு பதிலாக அவர்கள் மாம்சத்தை கேட்டார்கள். எழுத்தின்படி அதிலே 2.5 கோத்திரத்தார் யோர்தானுக்கு முன்பாகவே அவர்கள் சுதந்திரத்தை கேட்கிறார்கள். மோசேயின் இடத்திலே உடைய கண்களில் தயவு கிடைக்குமானால் நாங்கள் இந்த யோர்தானுக்கு இப்புறத்திலேயே சுதந்திரத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆடு மாடுகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் இது நலமாக இருக்கும் என்று கொண்டு வருகிறார்கள். மோசே சொல்றாரு, ஆடு மாடை முந்தி வைக்காம பிள்ளைகளை முந்தி வைங்கயா, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் ஆடு மாடுகளுக்கும் இந்த இடம் சரியாக இருக்கும், நீங்க எடுத்துக்கோங்கன்னு தான் அங்கே 2.5 கோத்திரத்தார் அங்கே சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். அங்கே 2.5 கோத்திரத்தார் யோர்தானை கடப்பதற்கு முன்பாகவே சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு காரணம் என்ன? எழுத்தபடிதான் அவர்கள் சுதந்திரத்தை அங்கே பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்தார்களே தவிர அதற்குரிய ஆவிக்குரிய ரீதியான காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை என்பதாக. வேவு பார்க்க சென்றவர்கள் அங்கே வேவு பார்த்து விட்டு வந்து அவர்களுடைய கருத்துக்களை தான் சொல்லுகிறார்களே தவிர நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், எகிப்தியரை வீழ்த்தினாரே, வனாந்தரத்திலே நடத்தினாரே, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இருந்ததே, நமக்கு எதிராக எழும்பின ராஜாக்களே அவர் முறியடித்தாரே என்ற இடத்துல அவர்களுடைய சிந்தை இல்லாதபடிக்கு எழுத்தின்படி நாம் இதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே என்னெல்லாம் பிரச்சனை இருக்கிறது என்றுதான் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள். இப்படிதான் அவர்களுடைய கருத்து இருந்தது. அவர்கள் எழுத்தின்படிதான் சகலத்தையும் பார்த்தார்கள். அதனால்தான் அவர்கள் எழுத்தின்படி மற்றவர்களை பார்த்து அவர்கள் ஒரு ராஜாவும் கேட்டார்கள். நீங்கள் எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கின தேவனாகிய கர்த்தர் நானே என்ற இடத்திலே நீங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆனீர்களா, விடுதலை ஆகவில்லையா என்ற கருத்தை தான் நான் பார்க்க வேண்டும். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் எகிப்திலிருந்து மெய்யாகவே விடுதலையாகவில்லை என்பதற்கு காரணம் என்ன என்றால் அவர்கள் தங்கள் பிரச்சனைகளையும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளையும் பார்த்து பேசக்கூடிய இடத்தில் தான் இருந்தார்கள் என்பதுதான் அவர்களுடைய குறைபாடு. நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறாரே, நம்முடைய பிரச்சனைகளை நாம் தேவனிடத்தில் கொண்டு போய் சரி செய்து கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா
என்றும், அல்லது நம்முடைய பிரச்சனைகளை மனிதர்களிடத்திலே சொல்லக்கூடிய இடத்திலும் மற்ற மனிதர்களுடைய பிரச்சனைகளை நாம் பார்க்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறோமா என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலை வேளையில கொடுக்கப்பட்ட சிந்தனையின் கருத்தாக இருக்கிறது. உங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற இடத்திலே எகிப்தியர்கள் இடத்திலிருந்து இவர்கள் பரிபூர்ணமாக விடுதலையானார்களா என்றால் இல்லை. மனதிலே இவர்கள் எகிப்தில் தான் இருக்கிறார்கள். மனப்பூர்வமாக தேவனுடைய நடத்திப்புக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கவில்லை. மனப்பூர்வமாக தேவன் வைத்த நடத்திப்பை அவர்கள் எதிர்த்தார்கள். தாங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தை குறித்து தேவன் சொன்ன வார்த்தைகளிலே அவர்களுக்கு முழுமையான ஒரு விருப்பம் இல்லை என்ற இடத்தில் தான் இருந்தார்கள். ஆவிக்குரியவர்களாகிய நாம் உலகத்திலிருந்தும் மாம்சத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறாரே. எகிப்து என்பது உலகம், பார்வோன் என்பது பிசாசு, அங்கே ஆளோட்டிகள் என்பது பாவ அவயவங்கள். உலகம் மாம்சம் பிசாசை இயேசு கிறிஸ்து ஜெயித்தது போல நாமும் உலகம் மாம்சம் பிசாசில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். விடுதலையாக்கி கொண்டு வரப்பட்ட நாம் மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை தான் பவுல் அப்போஸ்தலன் கடுமையாக சொல்லுகிறார். இன்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள். இன்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் மிகவும் பரிதவிக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறார்கள் என்பது அவர்கள் இன்மைக்குரியவைகளையே கேட்கிறார்கள். அற்புதம், அடையாளம், ஆசீர்வாதம், இது மூன்றை தவிர அவர்களுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவம் பெரிதாக எதுவும் தருகிறது இல்லை. அற்புதம் வேண்டும், அடையாளங்கள் வேண்டும், எப்படியாவது ஒரு மிராக்கிள் நடக்கணும் தங்கள் வாழ்க்கையில, எப்படியாவது ஒரு அற்புதம் நடக்கணும் தங்கள் வாழ்க்கையில, ஒரு அற்புதம் ஆச்சரியம் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நடத்தி கொடுத்து இவர்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்க வேண்டும் என்ற கிறிஸ்தவத்தை தான் நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இது எப்படி நீங்கள் உலகத்திலிருந்து விடுதலையானதாக வரும் என்பதை நாம் தெரிந்துக்கிறோம். அதை விட்டா நம்ம நேரா போய் பரலோகத்தை சுதந்திரிக்கணும். அடுத்த கூட்டம் நேரா போய் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஒருவருக்கும் தங்கள் மனவாளனை குறித்த அன்போ அக்கறையோ அவரை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற வெளிச்சமோ இருக்கிறதா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்கிறோம். நாம் அற்புதம், ஆச்சரியம், அங்கே ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கிறோமா? அற்புதங்கள், ஆச்சரியங்கள், ஆசீர்வாதங்கள் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோமா? அல்லது பரலோக ராஜ்யத்துக்கு எப்படியாவது போயிடணுங்கிற கூட்டத்தில் வந்திருக்கிறோமா? நரகத்துக்கு எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்ற கூட்டத்தில் வந்திருக்கிறோமா? அல்லது நம்முடைய நேசரை நாம் அடைந்து விட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம்? நாம் மீட்கப்பட்டதின் நோக்கம் என்ன? என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவர் என்று பாட்டு இருக்கிறது. என் நேசர் என்னுடையவர் என்பது போல நான் என் நேசருடையவர் என்றால் நம்முடைய ஆசை, விருப்பம் எல்லாம் நம் நேசரை சேர்வதாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஆராதனை குறித்தோ அவர் தங்களிடத்தில் பேசினதை குறித்தோ அவர்கள் கருத்துல எங்களோட பேச வேண்டாம், மோசையோட பேசினா போதும்னு சொல்லிட்டாங்க. ஆராதனை இவர்கள் நடத்தக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவருடைய கருத்து எல்லாம் மாம்சம் வேணும், தண்ணி வேணும், சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குது, முறுமுறுப்புகள் இருக்கிறது. இப்படியே அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற இடத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய குறைபாடுகளை நாம் பேசிக்கொண்டு திரிகிறோமா? மற்றவர்களுடைய குறைபாடுகளை நாம் பார்த்து கொண்டு திரிகிறோமா? அல்லது தேவன் நம்மை அழைத்தது நோக்கத்தை நாம் அறியாதபடிக்கு இருக்கிறோமா? அல்லது நம்மை நாம் நிதானித்து அறிந்து நம்மிலே வேதனை உண்டாக்கும் வழிகளை நீக்கி தேவனுக்கு பிரியமாக அவருடைய வழிகளிலே நடந்து அவரை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நம்முடைய ஜீவியம் இருக்கிறதா? அப்போஸ்தல உபதேசத்தின் மேலான வெளிச்சம் என்பது நாம் நம் நேசருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாக வரக்கூடிய இடத்தில் தான், ஒரு மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாக வரக்கூடிய இடத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதாக இருக்கிறது. அங்கே சட்டதிட்டங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன? அவர்கள் தேவனுடைய மனதை அறிந்து அதன்படி அதன் வழியிலே நடக்க வேண்டும் என்பதாக தான் இருக்கிறது. அங்கே வாய்மொழியாக பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. வாய்மொழியாக பிரமாணங்கள் சொல்லப்பட்டு அதை அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள் முற்பிதாக்கள். அதுதான் ஆபிரகாம் என் சொல்லுக்கும் என் விதிக்கும் என் கட்டளைக்கும் கற்பனைக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவன் என்று ஆதியாகமம் 26:4 சொல்கிறார். அவனுக்கு பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வாய்மொழியாக அவனுக்கு கொடுக்கப்பட்டு அதை கடைபிடிக்கக்கூடிய இடத்திலே அவன் இருக்கிறான் என்ற இடத்தில் தான் அவர் முற்பிதாக்கள் இருந்தார்கள். அதுக்கு பின்பாக தேவன் எழுதி கொடுத்தார். இவர்கள் மோசேயை கோபமூட்டி அந்த கல்லை அவர் உடைத்து போட்டார். இரண்டாவது மோசே தேவனுடைய இடத்தில் போய் திரும்பவும் எழுதி கொண்டு வருகிறார். இப்படிதான்
அங்கே அவர்களுக்கு பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரமாணங்களை கைக்கொண்டு நடந்து அவர்கள் சுதந்திரத்தை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் அதை செய்யாதபடிக்கு தங்கள் பிரச்சனைகளையும் மற்றவர்களோடு இருக்கக்கூடிய தங்கள் பிரச்சனைகளையும் தங்கள் நடத்திப்போடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பெரிதாக்கி அவர்கள் சுதந்திரத்துக்குள் போகாமல் போய்விட்டார்கள். எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ விடுதலை ஆகியிருக்கிறாயா விடுதலை ஆகவில்லையா என்பதை நீ நிதானித்துக் கொள்ளும்படியாக தான், உன் இருதயத்தை நீ அறிந்து கொள்ளும்படியாக தான் உன்னை இந்த 40 வருட காலங்கள் நடத்தினேன் என்று சொல்லுகிறாரே. ஏன் என்றால் நம்மை நாம் நிதானித்து அறியக்கூடிய இடத்துக்கு நாம் வர வேண்டும். நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா விடுதலையாக்கப்படவில்லையா என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். யோபு பரிசுத்தவான் சொல்லுகிறார், நான் இன்னொரு வீட்டை நான் எட்டி பார்த்தது உண்டானால் என் தோள்பட்டை சரிந்து என் மனைவி இன்னொருவனுக்கு மாவரை கேட்டோம் என்று சொல்லுகிறார். யோபு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில மற்றவர்களை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு இல்லை என்ற கருத்திலே கொண்டு வருகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்களை பார்க்கக்கூடிய இடத்தில் தான் அவர்கள் எகிப்திலிருந்து பரிபூர்ணமாக விடுதலையாக்கப்படவில்லை என்ற கருத்தை நாம் கொண்டு வருகிறோம். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் எகிப்தின் காரியங்களை எப்படி நினைவில் வைத்திருக்கிறார்கள்? எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனால் நடத்தப்பட்டவர்கள் தேவனுடைய தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல எழுத்தின்படி எப்படி இவர்கள் ஒரு ராஜாவை கேட்கிறார்கள் என்றால் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் இவர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் குறைபாடு. ஆவிக்குரியவர்களாகிய நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனதை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருங்கள், ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். சரீர பிரகாரமாக ஒன்றாக இருப்பது ஒன்று அல்ல. சிலர் சரீர பிரகாரமாக ஒன்றா இருப்பாங்க, ஆனா மனதிலே நம்மோட இசைந்து இருக்க மாட்டார்கள். அவருடைய இழுப்பு வேற எங்கேயாவது இருக்கும். அதை போல அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ஒன்றாக இருந்தாலும் அதில் அநேகம் பேர் எகிப்திலே தான் இருந்தார்கள். மனப்பூர்வமாக அவர்கள் எகிப்திலே இருந்தார்கள், சரீர பிரகாரமாக தான் அவர்கள் இங்கே இருந்தார்கள் என்பதாக இருக்கிறது. அவர்களுடைய சமங்கள் தான் வனாந்தரத்திலே அழிந்தது. அவர்கள் தான் சுதந்திரத்தை கட்டிக்கொள்ள முடியவில்லை, அவர்கள் தான் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை காணவில்லை என்ற இடத்துக்கு போனார்கள். ஆவிக்குரியவர்களாகிய நாமும் கூட நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் அந்த பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற இடத்தில் அழைக்கப்பட்ட நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய இடத்தில் இல்லாதபடிக்கு நம்மை நாம் தேவனிடத்தில் ஒப்புவித்து நம்மை நாம் நிதானித்து அறிந்து இருக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய குறைபாடுகளை பேசக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது என்பது கருத்து. ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆவிக்குரிய ரீதியிலே நடந்து கொள்ளுகிறோமா என்பதற்கு இந்த இஸ்ரவேலர்கள் சரியான முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களை பார்த்து தானே ராஜா கேட்கிறாங்க. மற்றவர்களை பார்த்து ராஜா கேட்டு சவுலை ராஜாவாக்கி அவனும் அழிந்து இவர்களும் பிடிபட்டு போய் அசிரியாவுக்கு போய்விட்டார்கள். மீண்டும் அவர்கள் திரும்பி வந்ததாக எங்கும் இல்லை. ஏன் அப்படி போக வேண்டும் என்றால் அவன் சவுல் தானாக ஏற்படுத்தப்பட்ட இடத்திலே இருக்கிறான். அவனுக்குள் அவன் அந்த அசுத்த ஆவியை வருவித்துக் கொண்டான் என்பது கருத்தை நாம் பார்த்தோம். அவனும் கீழ்ப்படியாமல் போனான், இவர்களும் கீழ்ப்படியாமல் போனார்கள். அவனையும் சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்தார், இஸ்ரவேலரையும் சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்திருந்தார். அங்கே சவுலை அவர் புறக்கணித்தாலும் கூட சவுலுடைய மகளையும் சவுலுடைய மகனையும் சவுலுடைய படைத்தலைவனையும் கொண்டு வரக்கூடிய இடத்திலே தேவன் திட்டம் வைத்திருந்தார் என்றாலும் கூட சவுலுடைய குமாரனை கொண்டு வர முடியலையே. ஏனென்றால் அவன் சரியானவனாக இருந்தாலும் அவன் சரியாக கருத்தை புரிந்து தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டாலும் கூட அவன் இருந்தது தவறான இடம். நீர்தான் ராஜா, எங்க அப்பாவுக்கு பின்பு நீர்தான் வருவீர், நான் தான் உமக்கு அடுத்த நிலையில இருப்பேன், தேவன் உம்மோட இருக்கிறார் என்று சொன்ன ஆளு தேவன் யாரோடு இருக்கிறாரோ அவரோடு யோனத்தான் இருந்திருக்க வேண்டும். என் இருதயத்தை போல நேசிக்கிறேன், என் ஆத்துமாவை போல நேசிக்கிறேன் என்ற இடத்திலே தாவீதும் யோனத்தானும் அப்படிப்பட்டவர்கள். தாவீதும் யோனத்தானும் ஒரு மிக நெருங்கிய ஒரு நட்பு அங்கே இருக்கிறது, ஒரு அன்பு மேலோங்கி இருக்கிறது. ஆனால் தாவீது ஒரு யோனத்தான் இல்லை. தாவீதுக்கு நீ கை கொடுக்கணுமா, சவுலுக்கு நீ கை கொடுக்கணுமா? தாவீதுக்கு உதவியாக இருக்க வேண்டுமா, சவுலுக்கு உதவியாக இருக்க வேண்டுமா? உன் பலன் தாவீதுக்குரியதா, உன் பலன் சவுலுக்குரியதா? உனக்கு தேவன் பலன் கொடுத்திருக்கிறார், வரன் கொடுத்திருக்கிறார்.
இவைகளை கொண்டு போய் நீ யாரோடு பிரயோஜனப்படுத்துகிறாய் என்பது சரியாக நீ நிதானிக்க வேண்டும். ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆவிக்குரியவர்களோட இருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்களாகிய நாம் சபையோடு இருக்க வேண்டும். தேவனோடும் தேவன் தந்த நடத்திப்போடும் தேவன் தந்த சபையோடும் இருக்க வேண்டும். அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட முறை. இஸ்ரவேலர்கள் அங்கே ஒன்றாக கூட்டமாக அவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் பிரிந்துதான் உள்ளே இருந்தார்கள் என்பதுதான் கருத்து. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு கருத்து பிரச்சனை. இங்கே தாவீதை கொண்டு தேவன் யோனத்தானையும் அங்கே சவுலுடைய குமாரத்தையும் அப்னேரையும் கொண்டு வரும்படியாக விரும்பினாலும் கூட அங்கே யோனத்தானை கொண்டு வர முடியவில்லை. காரணம், யோனத்தான் சரியான இடத்திலே இல்லை. தாவீதோட காட்டுல இருந்திருக்கணும், அப்பாவோட வீட்டுல இருந்திருக்க கூடாது. நீ தாவீதோட காட்டில் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைக்கு நீ நீங்களாக்கப்பட்டிருப்பாய். சரியான நேரத்தில் சரியான ஆட்களோடு நாம் இருக்க வேண்டும். தவறான நேரத்திலே தவறான இடத்திலே தவறான ஆட்களோடு இருப்பது என்பது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். நாம் வாழ்வை இழந்து விடுவோம் என்பதற்கு இங்கே யோனத்தான் சரியான முன்னுதாரணமாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அங்கே சவுல் குமாரத்தியாகிய மீகாலை கொண்டு வந்தால் அவள் இவனை பரியாசம் பண்ணக்கூடிய இடத்திலே இருக்கிறார். அவளுக்கு சந்ததி இல்லாமல் போனது. நம்முடைய நடக்கையை நாம் பார்க்க வேண்டும். அவள் எப்படி கணவனை அப்படி தாறுமாறாக பேசலாம்? ஒரு பக்கம் கணவன், இன்னொரு பக்கம் ராஜா அதிகாரி எப்படி தாறுமாறாக பேசலாம் என்ற இடத்துல அவளுடைய நிலவரம் அப்படியாக இருக்கிறது. அவளை எப்படியாவது மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த அப்னேரை கொண்டு வரக்கூடிய இடத்துல யோவாபு அங்கே இடைப்பட்டு போகிறார். அப்னேர் தாவீதோடு வரக்கூடிய தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இதுக்கு தடையாக இருந்த யோவாபு ஒரு சரியான சாபத்தை தன் ஜீவியத்திலே வாங்கிக் கொண்டார். சரியான ஒரு சாபம். சமாதான காலத்திலே யுத்தம் ஒண்ணுமே இருக்காது, பிரச்சனை. அதை பிரச்சனையாக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க சாபத்துக்குரியவர்கள். பிரச்சனையே இல்லாத காலத்துல ஒரு சின்ன பொறி தட்டினா அதை பெரிய பூகம்பம் ஆக்கி பார்க்கக்கூடியவர்கள் சாபத்துக்குரியவர்கள். அவர்களோடு இணைந்திருக்கிறவர்களும் சாபத்துக்குரியவர்கள். தன்னுடைய சுய கௌரவம், தன்னுடைய தம்பி, தன்னுடைய மாம்சம் என்ற இடத்தில் தான் இவன் பழி வாங்கக்கூடியவனாக இருக்கிறான். யோவாபு தன்னுடைய தம்பியை மறுத்து போனான் என்ற இடத்தில் தான் அப்னேரை கொல்லக்கூடிய வெறி அவனுக்கு இருக்கிறது. இங்கே தேசம் சமாதானமாகுது, இது முக்கியமா நம்முடைய சொந்த பிரச்சனை முக்கியமா என்ற அவனுடைய பொறுப்பை, தன்னுடைய ஸ்தானத்தை உணராத ஒரு மனிதனாக யோவாபு போகிறான். இது எல்லாம் தாவீது கணக்கில் வைத்துதான் சாலமோனுக்கு நீ ஞானமாய் எல்லாரையும் முடிச்சுக்கிட்டு சொல்றான். இப்படி அவர்கள் எழுத்தின்படி மற்ற தேசங்களை பார்த்து மற்ற தேசங்களில் இருக்கிற போல எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி கொடு என்றுதான் கேட்கிறார். இது மற்றவர்களுடைய ஜீவியத்தை பார்ப்பதனால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின்படி விரும்புவதற்கு காரணம் என்ன? இவர்கள் ஆவிக்குரிய கூட்டமாக அழைக்கப்பட்டவர்கள். தேவனை நோக்கி பார்த்து நடக்கக்கூடிய இடத்தில் இல்லாதபடிக்கு மற்றவர்களை பார்த்து அதை போலவே நம்மளும் வாழணும்னு நினைச்சதுதான் பிரச்சனை. மற்றவர்களுடைய பிரச்சனைகளை பார்த்து அதை கொண்டு வந்து பேசி பிரச்சனையானதுதான் பிரச்சனையை தவிர இவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்றவர்களாக அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து நடக்கவில்லை என்பதுதான் அங்கு குறைபாடு. இவர்களுடைய சிந்தனைகள் பூமிக்குரியவைகளாக இருக்கிறது, மாம்சத்துக்குரியவைகளாக இருக்கிறது. தேவன் இவர்கள் மேல் வைத்த திட்டம் ஒரு ஆவிக்குரிய சந்ததியை கொண்டு வரும்படியாக தேவன் விரும்பினார். ஒரு ஆவிக்குரிய சுதந்திரத்தை இவர்களுக்கு வைக்கும்படியாக விரும்பினார். ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே அங்கே ஒரு ஆளுகையை கொண்டு வரும்படியாக தேவன் விரும்பினார். அதை இவர்கள் செய்ய. சரி, இஸ்ரவேலர்கள் தான் இப்படி போய் மேசியாவையே சிலுவையில் அறைந்து கொண்டார்களே, மேசியா வரணும் என்று கேட்டவர்களே இவர்கள் தான். மேசியாவை எங்களுக்கு ராஜா அல்ல, ராயன்தான் எங்களுக்கு ராஜா என்று சொன்னவர்களும் இதே வாய்தான். இவர்களுக்கு ஆவிக்குரியவர்களுக்கும் அங்கே மாம்சத்துக்குரியவர்களுக்குமான வித்தியாசம் அறியாதபடிக்கு தங்கள் ஜீவியத்தில் பிரச்சனைகளை அவர்கள் பெருக்கிக் கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அந்நிய ராஜா சொல்லுகிறார் இவர்தான் யூதருடைய ராஜான்னு. இவங்க சொல்றாங்க இவர் இல்ல, ராயன்தான் எங்களுக்கு ராஜா என்று கொண்டு வரக்கூடிய இடத்திலே இவருடைய வாழ்க்கை இருக்கிறது. மேசியாவை அவர்கள் நிராகரித்து அவரை சிலுவையிலே அறையும்படியாக. சரி, இஸ்ரவேலர்கள் தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா இவரோடு ஊழியம் செய்தவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. எம்மாவூருக்கு போகக்கூடிய சீஷர்களோடு இவர் இடைப்படுகிறார். அவங்க என்ன சொல்றாங்க? ஐயா, ரோமரை எப்படியாவது தோற்கடித்து இஸ்ரவேலை எப்படியாவது மீட்டு ராஜ்யத்தை நம்ம கையில கொடுத்து நாங்களும் அவரோட மந்திரிகளாக உட்கார்ந்து ஆளுவோம்னு நினைச்சா
இப்படி அநியாயமா மரித்து போனாரே என்ற இடத்தில் தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்போ இஸ்ரவேலர்களும் ஒரு எழுத்தின்படியான ராஜ்யத்தை கேட்கிறார்கள். கூட 3 வருஷம் ஊழியத்தில் இருந்த ஒருத்தரும் புரிஞ்சுக்கல. இவங்களும் இக்காலத்துல நீ ராஜ்யத்தை தருவீர், எப்பையா எங்களுக்கு சீட்டு கிடைக்கும் என்ற இடத்தில் தான் இவர்களுடைய கருத்தும் இருக்கிறது. நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், உங்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் பிலாத்துக்கும் கூட சொல்லியாச்சு, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருந்தால் அங்கே லாசருவை எழுப்பின இடத்துல பெரிய கூட்டம் வந்தது, ஆளுக்கு ஒரு கத்தி கொடுத்து நாங்க சண்டை போட்டிருப்போமே அப்படிங்கிற கருத்து கொண்டு வருகிறார். என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. நான் ராஜாதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா என் ராஜ்யம் உலகத்துக்கு உரியது அல்ல. நான் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக வந்திருக்கிறேன் என்ற இடத்துல இயேசு கிறிஸ்துவுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தை குறித்த அறிவை அவருடைய ஆவிக்குரிய தம்முடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களும் அறிந்து கொள்ளவில்லை, அவரோடு இருந்த ஊழியத்தில் இருந்தவர்களும் அறிந்து கொள்ளவில்லை என்ற இடத்தில் தான் மேல் வீட்டிலே அவர்கள் போய் காத்திருந்து பரிசுத்த ஆவி வந்த பின்புதான் அறிந்து கொள்கிறார்கள். அதை தான் யோவான் 2:22 எழுதுகிறார். இயேசு சொன்ன வேத வாக்கியங்களும் எங்களுக்கு விளங்கல, மோசே கொடுத்த வேத வாக்கியங்களும் விளங்கவில்லை, இயேசு சொன்ன வசனங்களும் விளங்கவில்லை, இப்பதான் எல்லாம் விளங்குச்சுன்றது பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு இருக்கக்கூடிய கருத்து. ஆமாம், ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டியெழுப்பக்கூடிய இடத்துல இருக்கும். உண்ணவும் உடுக்கவும் என்ன இருக்கிறது என்ற கருத்தில் நாம் போகாதபடிக்கு, எழுத்தின்படி ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக நாம் ஓடாதபடிக்கு, எழுத்தின்படி அற்புதம் அடையாளம் பின்னாடி ஓடாது. நாமே இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளமாக விளங்கக்கூடிய இடத்திலே நமக்கு ஒரு வாழ்க்கையை தேவன் உண்டாக்குகிறாரே, நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஆச்சரியமாக இருக்க வேண்டிய இடத்தில் நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய தன்மைகள், நம்முடைய ஜீவியம் மாறக்கூடிய இடத்துல உள்ளான ஒரு மாற்றம், வெளிப்புறமான ஒரு மாற்றமோ வெளிப்புறமான ஒரு ஆசீர்வாதமோ வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு வெளிப்புறமான வாழ்க்கையை தான் கிறிஸ்தவம் முக்கியப்படுத்துகிறது. குடிகாரரா இருந்தாரு, கொலைகாரரா இருந்தாரு, பயங்கரமா இருந்தாரு, இன்னைக்கு மாறி இருக்காரு என்று வெளிப்புறமான மாற்றம். சோத்துக்கு வழி இல்லாம இருந்தாரு, இன்னைக்கு மாடி கோடி காடி எல்லாம் வச்சிருக்காரு. இது எழுத்தின்படியான ஆசீர்வாதம் அல்ல. இதற்காக இயேசு வரவில்லை. இயேசு கிட்ட ஒரு ஆளு சொல்றாரு, சகலமும் என் கையில இருக்கு, எனக்கு பிரியமான ஆளுக்கு தரேங்கிற. அப்ப யார் யாருக்கு கொடுத்திருக்கான்றத நம்ம கணிச்சுக்கணும் இல்லையா? சகலமும் என் கையில இருக்கு. இயேசுகிட்டே ஒரு ஆள் சொல்றாரு, சகலமும் எனக்கு கீழ்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த சகலமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என் காலில் விழுந்தா எல்லாத்தையும் உமக்கு தரேன், நீர் விழுறனா எனக்கு யார் பிரியமானவனோ அவனுக்கு கொடுக்க போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படி ஆசீர்வாதம், எழுத்தின்படி சுதந்திரம், எழுத்தின்படி ராஜா என்று கேட்டு அங்கே ஆவிக்குரிய தங்களுடைய ராஜாவை அவர்கள் இழந்து போனார்கள். ஆவிக்குரியவர்களாகிய நாம் எழுத்தின்படியான ஆசீர்வாதம், எழுத்தின்படியான ஜீவியம், எழுத்தின்படியான அற்புதம் என்ற இடத்தில் நாம் போகாதபடிக்கு. உயிரோட எழுப்பினாரே, எல்லாம் உயிரோட இருக்காங்களா? லாசர் உயிரோட இருக்காரா? இல்ல அந்த ஆசை அங்கே ஜெபாலய தலைவனுடைய மகன் உயிரோட இருக்காரா? இல்ல அந்த விதவையோட மகனை எழுப்பினார் உயிரோட இருக்காரா? எல்லோரும் மரிக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற இடத்திலே கிறிஸ்துதான் ஜீவன். ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான். மரியாமல் இருக்கிறவன் அவரை சந்திக்கக்கூடிய இடத்திலே அவன் இருக்கிறான், மறுமையை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறான் என்பது கருத்து. ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய தன்மையை, ஆவிக்குரிய அழைப்பை, ஒரு அபிஷேகத்தின் நிறைவை பெற்றவன் அவன் எல்லாவற்றையும் சரியாக நிதானிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தையும் ஒரு மனதையும் நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கும். இது 3 இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்து போனார்கள். அதனாலதான் அவர்களுக்கு மேசியா வந்தப்ப கூட ஏத்துக்கணும். இவ்வளவு ராஜ்யங்களுக்கு அவர் அடிமைகளாக அவங்க வித்து போட்டாரே, அவருடைய நடக்கையினாலே விற்று போட்டாரே இல்லையா? ஆனாலும் தொடர்ச்சியா கடைசியாக அசீரியாக வித்து போட்டார். ஆனாலும் அவர்கள் மேசியாவையும் தள்ளி அந்தி கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்களே. அந்தி கிறிஸ்து தங்களை மீண்டும் ஆளும்படிக்கு திரும்பவும் ஒரு அடிமை களத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பது இஸ்ரவேலருடைய வாழ்க்கை, யூதர்களுடைய வாழ்க்கை. ஏனென்றால் அங்கே அவர்கள் தங்களுடைய குற்றங்களை அவர்கள் அறிந்து கொள்ளாதபடிக்கு மற்றவர்களுடைய குற்றங்களை பெரிதாக்கி
தங்களுடைய நிலவரத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாதபடிக்கு மற்றவர்களுடைய ஜீவியத்தை போல தாங்களும் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய எழுத்தின்படியான ஒரு கூட்டமாக போய்விட்டார்கள். ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஒரு ஆவிக்குரிய அழைப்பு நமக்கு இருக்கிறது. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக தேவன் நம்மை சிருஷ்டித்தார், ரட்சித்தார், அபிஷேகித்தார், இந்நாள் வரை நடத்துகிறார்? நாம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஒரு ஆவிக்குரிய நிறைவு, ஒரு ஆவிக்குரிய ஜெயம், மனவாளனை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு உள்ளான மாற்றம் என்ற இடத்துக்கு தான் நாம் அழைக்கப்பட்டோம். அது இல்லாதபடிக்கு நாம் எழுத்தின்படியான காரியங்களுக்கு போய் நாம் மாண்டு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது என்பது இஸ்ரவேலர் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவங்க அந்தி கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்காங்க. அந்தி கிறிஸ்துவின் கீழே போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டு போய்விட்டது. ஏன்? நாமே தேவனுடைய ஆலயம் என்ற இடத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நம்மளே வாசமாய் இருக்கும்படியாக நாமே தேவனுடைய ஆலயம் என்ற இடத்திலே நம்முடைய ஜீவியம் கட்டப்படுகிறது. ஒரு உள்ளான மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய இடத்திலே தேவன் இருக்கிறார். அது இல்லாதபடிக்கு நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாக மற்றவர்களுடைய குற்றங்களை குறைவுகளை நாம் பெரிதுபடுத்தி இருக்க நம்மை நாம் நிதானித்து அறிய வேண்டும். என்னில் வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று உயிர்த்து ஆராயக்கூடிய இடத்திலே சங்கீதக்காரன் இருக்கிறான். 19ஆம் சங்கீதத்திலே அங்கே அவனுடைய அறிக்கை எல்லாம் அப்படிதான் இருக்கு. வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று தன்னை ஆராயக்கூடிய இடத்துல இருக்கிறான். அதுதான் முக்கியம். நம்மை நாம் ஆராய்ந்து அறியக்கூடிய இடத்துல நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் எழுத்தின்படி ஒரு ஆளுகையோ, எழுத்தின்படி ஒரு ராஜ்யமோ, எழுத்தின்படி ஒரு ஆசீர்வாதமோ நாம் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை நாம் தெரிந்து. யோபு, நான் மற்றவன் வீட்டை எட்டி பார்த்ததில்லை, எட்டி பார்த்தால் என் தோல் சரிந்து போகட்டும், என் மனைவி இன்னொருத்தருக்கு மாவரைக்கட்டும் என்று தைரியமாக சொல்லக்கூடிய இடத்துல அவனுக்கு வாழ்க்கை இருக்கிறது. ஆனாலும் அங்கே பிரச்சனைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து கொள்ளாதபடிக்கு தங்கள் குறைபாடுகள் என்ற இடத்திலே அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. தங்கள் குறைபாடுகள், தங்களுடைய காரியங்கள், மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய காரியங்கள், மேசியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை என்ற இடத்தில் தான் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் புறப்பட்டது போல அங்கே இன்னொரு புறப்பட்டதை நாம் பார்த்தோம். இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது போல மோவாப் தேசத்திலிருந்து ஒரு குடும்பத்தை தேவன் புறப்பட பண்ணுகிறார். அவங்க புறப்பட்டாங்க. புறப்பட்ட இடத்துல மருமகள்களை திரும்பி போக சொல்லுகிறாங்க. 1:5 அங்கே ரூத்தின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே அவள் தனித்தவளானாள். கணவன் மரித்து விட்டான், பிள்ளைகள் மரித்து விட்டார்கள், 2 மருமகள் கூட இருந்தாலும் தனித்தவள் ஆனாள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் தனித்தவள் ஆன இடத்துல வாங்க நம்ம போவோம் புறப்பட்ட இடத்துல நீங்க போயிடுங்கன்னு ஏன் சொல்லணும்? வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிதான் புறப்படுறாங்க. புறப்பட்டு போகக்கூடிய இடத்துல நீங்க போயிடுங்க, நான் கிழவியாக இருக்கிறேன், நான் எங்க ஒரு பிள்ளையை பத்து அது வளரும் வரைக்கும் நீங்கள் காத்திருந்து கட்ட முடியுமா? காத்திருக்கக்கூடிய இடத்துல திருமணம் வேண்டாம் என்ற இடத்துக்கு போகக்கூடிய வயதாகிவிடும். அது காத்திருக்க முடியுமா? அதனால நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொன்ன இடத்துல ஒருபால் போய்விட்டால், ஆனால் ரூத்து போகவில்லை. ரூத்துக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய வெளிச்சம் இருக்கிறது. உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், உன் தேசம் என் தேசம், நீ இருக்கும் இடத்துல நான் இருப்பேன், மரணமே அல்லாமல் என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது என்ற வெளிச்சம். உன் தேவன், உன் ஜனம், உன் இடம் என்ற இடத்திலே ஒரு வெளிச்சம் அவளுக்கு இருந்தது. ஆவிக்குரியவர்களாகிய நாம் தேவன் நடத்திப்பு அங்கே சபை என்ற இடத்திலே நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், சபை ஊழியர்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், சபையோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்ற இடத்தில் தான் அந்த சுதந்திரத்துக்கு நாம் கொண்டு வரப்படுகிறோம். மோவாபில் இருந்து ஒரு மோவாபிய ஸ்திரீ இஸ்ரவேலுக்குள்ளே சுதந்திரத்தை பெற்று மேசியாவின் வம்சாவளியிலே பெயர் பெறுவதற்கு காரணம் என்ன என்றால் ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம். உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், நீர் இருக்கும் இடத்துக்கு நானும் வருவேன், மரணமே இல்லாமல் என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது என்ற இடத்தில் அவளுக்கு இருந்த வெளிச்சம் தான் இந்த சுதந்திரத்துக்குள் அங்கே ரூத்தை கொண்டு வந்தது என்று
இந்த ஆவிக்குரியவர்கள் என்ற இடத்திலே இருந்த இஸ்ரவேலர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக தங்கள் சுதந்திரத்தை இழக்கக்கூடிய இடத்திலே எங்கோ இந்த சுதந்திரத்துக்கு பாத்தியத்துக்கும் பங்கில்லாத ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து இந்த சுதந்திரத்திலே தேவன் கொண்டு வருவதற்கு காரணம் அவளுக்குள் இருந்த ஒப்பு கொடுத்தல், அவளுக்குள் இருந்த ஆவிக்குரிய வெளிச்சமாக இருக்கிறது என்று இந்த கிழவி நான் ஒரு மகனை பெறுவேனா, இந்த கிழவி நான் பெற்று அதை நீங்கள் கட்டக்கூடிய இடத்துல இருக்குமா என்பது மறுமையையும் மறுஜென்ம காலத்தையும் குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது என்று நாம் தெரிந்துள்ளோம். இந்த கருத்துக்களை நாம் மனதிலே நிறுத்த வேண்டும். மறுஜென்ம காலம் என்பது 1000 வருட அரசாட்சியாக இருக்கிறது. மறுமை என்பது நாம் சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய நித்தியமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்துள்ளோம். மறுமைக்கு பாத்திரர்கள் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள், மறுஜென்மத்துக்கு பாத்திரர்கள் என்பவர்கள் அங்கே வெளிப்படுத்துகிற விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே முத்திரை போடப்பட்டவர்கள். முத்திரை போடப்பட்டவர்கள் 1000 வருட அரசாட்சிக்குள்ளே வருகிறார்கள். இது மறுஜென்ம காலம். ஆபிரகாம் சாரா அங்கே மாம்சமும் கர்ப்பமும் செத்த இடத்திலே பிள்ளை பெற்றது போல இந்த முத்திரை போடப்பட்டவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே பாவம் இல்லாமல் பிள்ளை பெறக்கூடிய இடத்திலே கொண்டு வரப்படுகிறார்கள் இஸ்ரவேலர்கள். ஆனால் மறுமைக்கு பாத்திரர் என்ற இடத்திலே நாம் அங்கே வருகையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்துள்ளோம். இதை குறித்து அவர் இஸ்ரவேலிலே ஒரு பெரிய போதகரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு பெரிய போதகர் இதை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இல்லை. நிக்கதேமு இல்லையா? ஒரு மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான். காண்பான் என்ற கூட்டத்தையும் பிரவேசிக்கக்கூடிய கூட்டத்தையும் அவர் கொண்டு வருகிறார். மறு ஜென்ம காலத்துக்குரிய கூட்டத்தையும் மறுமைக்குரிய கூட்டத்தையும் கொண்டு வருகிறார். மறுமைக்குரியவர்கள் மறுமையிலே பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை என்ற 20:35 லூக்கா இருக்கிறது. அது அங்கே மேன்மையாக கொண்டு வருகிறது. இஸ்ரவேலர்கள் மறுஜென்ம காலம் என்ற கல்யாண விருந்துக்கு வருகிறார்கள். ஆனால் சபை மறுமை என்ற கல்யாணத்துக்கு வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். மணவாட்டி தான் கல்யாணத்துக்கு வராங்க, மற்றவங்க எல்லாம் விருந்துக்கு தான் வராங்கன்ற இடத்துல இருக்கிறது. இது மறுமையும் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்ற இடத்துல மணவாட்டி இருக்கிறார். ஆனால் மறுஜென்ம காலம் என்ற இடத்துல எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள் பாவம் இல்லாமல் பிள்ளை பெறக்கூடிய இடத்துல வருகிறார். இதுதான் நான் உனக்கு ஒரு பிள்ளை பெற முடியுமா? காத்திருப்பது என்பது மறுமைக்குரிய அனுபவம், பெற்றெடுப்பது என்பது அங்கே மறுஜென்மத்துக்குரிய அனுபவம் என்பதை தான் இங்கே 8:10 அங்கே சங்கீதம் 8:10 இந்த ரூத்தின் புஸ்தகத்தை நாம் இணைக்கக்கூடிய நகோமியின் வார்த்தைகளை நாம் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. நகோமியோடு இருக்கக்கூடிய உறவு, நகோமி ஜனத்தோடு இருக்கக்கூடிய உறவு, நகோமியின் இடத்தோடு இருக்கக்கூடிய உறவு எப்படி ஒரு ரூத்தை ஒரு சுதந்திரத்துக்கு கொண்டு வந்ததோ, ஆவிக்குரிய நாம் தேவனோடும் தேவனுடைய ஊழியர்களோடும் தேவனுடைய சபையோடும் ஒரு பிசகு மனப்பிசகுகள் இல்லாமல் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். அதனால்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே ஒரு எச்சரிப்பை எழுதுகிறார் பவுல் அப்போஸ்தலர். ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்க என்ற இடத்துல ஒரு 7 ஒருமைப்பாட்டை கொண்டு வந்து கிறிஸ்துவின் சபையானது ஒரு பரிபூர்ணமான கிறிஸ்துவின் வளர்ச்சியை அடைந்து கொள்ள வேண்டும். தலைக்குரிய வளர்ச்சியை சரீரமும் அடைந்து கொள்ள வேண்டும். மணவாளனுக்குரிய அந்த வளர்ச்சியை மணவாட்டி அடைந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் அந்த குறைவான இடத்திலே போனவர்கள் தான் அந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ளே கொண்டு வரப்பட்டு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 1000 வருட அரசாட்சியில் தான் நிறைவேறக்கூடிய இடத்திலே இருக்கிறது. இந்த எழுத்துப்படியான காரியங்கள் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதைதான் அங்கே ரூத்தோடு நகோமி பேசின கருத்தை நாம் இதோடு இணைப்பதாக இருக்கிறது. இந்த கருத்துக்களை நாம் அறிந்து இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாயினாலே தேவன் கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறார். வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்ற இடத்திலே கொண்டு வருகிறார். உன் வாயை விரிவாய் தர அதை நிரப்புவேன் என்ற இடத்திலே கொண்டு வருகிறார். அப்போ இருதயத்தின் நிறைவில் இருந்து ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். யாக்கோபு என் குமாரே கூடி வாருங்கள், கடைசி நாட்டிலே நடக்க போகிறவர்களை சொல்லுகிறேன் என்று ஒருவனை அங்கே நீ மேன்மை அடைய மாட்டாய் என்கிறார், ஒருவனை பாம்பு என்கிறார், ஒருவனை அங்கே பீறுகிற ஓனாய் என்கிறார். இதெல்லாம் சரி. ஆனால் 28ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு தன் குமாரரை அழைத்து ஆசீர்வதிக்கும்படி அழைத்து
அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவனவனை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், அது ஆசீர்வாதம் என்றுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்போஸ்தல உபதேசத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது தேவன் யாரோ ஒருவர் மூலமாக சொன்னது அல்ல, இந்த உபதேசத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்டதாக இருக்கிறது. இதன் நிறைவை நீங்கள் ஆவி நிறைவினால் உங்கள் வாய்களை விரிவாக திறக்கும் போது உங்கள் மூலமாக அதை நீங்கள் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்பது உள்ளான மனிதனிலே தேவன் கொடுக்கக்கூடிய விசுவாசத்தின் உறுதிய அன்பின் இணைப்பாக இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வாயை விரிவாய் திறந்து நாம் அந்த நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த உபதேசத்தை கேட்டு நீங்கள் கைக்கொள்ளக்கூடிய இடத்தில் மாத்திரமல்ல, அவைகளை உங்கள் வாயினால் அறிக்கை செய்து இந்த வெளிச்சத்துக்கு மற்றவர்களை கொண்டு வரக்கூடிய இடத்திலே நம்முடைய ஜீவியத்திலே இந்த மேன்மையான வெளிச்சத்தை தேவன் கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். அப்பதான் நீங்கள் சுதந்திரத்துக்குள்ளே போகும் பொழுது அந்த சுதந்திரத்தை தைரியமாக சுதந்திரத்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு இம்மைக்குரிய பொருள் கொடுத்திருக்கிறாரே, அது எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணி வாழ்றதுக்காக கொடுத்திருக்கிறாரு அல்ல அல்ல. நீங்கள் நித்திய வீட்டிலே உங்களை சேர்த்துக் கொள்வார் உண்டாகும்படி இம்மைக்குரிய பொருட்களினாலே சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். என்ன? ஊழியத்தில் செலவு செய்யும்படியாக, உங்களுடைய ஜீவியத்தை ஆவிக்குரிய ரீதியிலே கட்டுப்படிக்கு நீங்கள் செலவு செய்யும்படியாக. ஊழியத்துக்கு செலவு செய்யும்படியாகனா பணம் கேட்கிறார் நினைச்சிடக்கூடாது. அது உங்களுடைய ஆவிக்குரிய மேன்மைக்கு நீங்கள் கட்டியிருக்கும்படியாக தான் நீங்கள் அதை செலவு செய்ய வேண்டும். அதனால்தான் அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த பணம் உங்களுக்கு தேவையில்லை, பூமியிலே தந்தவுடைய பரிசுத்தவான்களுக்கு தேவையாக இருக்கிறது என்றால் அது நீங்கள் ஊழியத்திலே செலவு பண்ணக்கூடிய. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் என்றால் என்ன? எங்கள் பொருட்களையும் செலவு பண்ணுகிறோம், எங்கள் ஜீவனையும் ஊற்றி ஊழியம் செய்கிறோம் என்பதாக இருக்கிறது. அப்படிதான் நாம் ராஜ்யத்தை கட்டியிருக்கோம். குமாரன் தன்னுடைய ஜீவன் பரிபூர்ணமாக அவர் ஒப்புவித்து அவர் தன் ஜீவனை இழந்ததினால்தான் அதை மீண்டும் பெற்றுக்கொண்டு ராஜ்யத்திலே நமக்கு ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்க. பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அந்த ராஜ்யத்திலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். நீங்கள் வாசஸ்தலத்துக்கோ ஸ்தலத்துக்கோ வருகிறதில்லை, நான் இருக்கிற இடத்துக்கு வருகிறீர்கள், நான் இருக்கும் இடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்பது மனவாட்டிக்கான மேன்மையான பகுதி. ஒரு வாசஸ்தலங்கள் இருக்கிறது, ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் தன்னுடைய மனவாட்டிக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் இருக்கும் இடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். இந்த இடத்திலே நாம் ஆவிக்குரிய கருத்துள்ளவர்களாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக நம்மை தேவன் அபிஷேகித்து இருக்கிறார், எதற்காக இந்நாள் வரைக்கும் நடத்துகிறார், என்ன அழைப்பு நமக்கு இருக்கிறது, நாம் எத்தகைய ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்ற கருத்துள்ளவர்களாக நாம் ஜீவித்தால் நாம் சுதந்திரத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். ஆவிக்குரியவர்களாக ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததி என்று எழுத்தின்படி பிறந்த அவர்களை அவர் கொண்டு வந்தாலும் அவர்கள் எழுத்தின்படி தான் ஜீவித்த சுதந்திரத்தை கட்டிக்கொண்டு பின்பு அதை இழந்து போனார்களே தவிர நாம் அப்படி இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய சந்ததியாக ஆபிரகாமின் சந்ததியாக ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்களாக நாம் ஒரு ஆவிக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே கருத்துள்ளவர்களாக இருந்து நம்முடைய ஜீவியத்தையும் நம்முடைய அபிஷேகத்தையும் ஒரு மனதையும் நாம் காத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். காலைகளிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். ஆவிக்குரியவர்களாக அழைக்கப்பட்டவர்கள், ஒரு சுதந்திரத்துக்காக அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் மற்றவர்களுடைய குறைபாடுகளையும் மற்றவர்களுடைய ஜீவியத்தையும் பார்த்து அவர்களைப் போல நாம் வாழ வேண்டும், அவர்களுடைய பிரச்சனைகள் இது அது என்று சொல்லி அவர்கள் அழிந்து போனது போல் நாம் போகாதபடிக்கு நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக நம்மை நாம் நிதானித்து பார்க்கக்கூடிய இடத்தில் நம்முடைய ஜீவியத்தை நாம் கட்டியிருக்கும்படியான கருத்துள்ளவர்களாகவும் தேவன் நமக்கு தந்த அபிஷேகத்தையும் தேவன் நமக்கு தந்த ஐக்கியத்தையும் காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட அழைப்புக்கு வந்திருக்கிறோமே, எவ்வளவு மேன்மையான அழைப்புக்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் சிந்தையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் மேசியாவை இழந்து போனது போல நாம் ஒரு நாள் மணவாளனை இழந்து விடக்கூடாது என்ற கருத்துள்ளவர்களாக, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக, மணவாளனுடைய திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக, மணவாளனுடைய கீழ்ப்படிதலை போல கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மணவாட்டியாக, மணவாளனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை எட்டத்தக்க அவருக்கு ஏற்ற மணவாட்டியாக நாம் கட்டியிருக்கும்படியான ஒரு அளவில்லாத அபிஷேகம்
இந்த காலை வேளையிலே நாம் கருத்துள்ளவர்களாக இருந்து நம்முடைய ஜீவியத்தை கட்டியிருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் தங்கள் சுதந்திரத்தில் இருந்து விற்கப்பட்டது போல நாம் நம்முடைய சுதந்திரத்தை இழந்து போக வேண்டாம். உங்கள் கிரீடத்தை மற்றொருவன் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஓடுவோம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நம்மை காத்துக்கொள்வோம். கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நாம் அனல் மூட்டி எழுப்புவோம். ஆவியின் ஒருமைப்பாட்டை நாம் காத்துக்கொள்வோம். கிறிஸ்து பரிபூர்ணமான வளர்ச்சியை மனவாட்டியும் அடைந்து கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்படுவோம். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கைக்கு தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென்.